everyone. இன்னைக்கு 10th Maths Chapter 1 Relations and Functionsல Exercise 1.2ல நம்ம second question பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு 2 mark question. So question என்ன சொல்லியிருக்காங்கன்னா let a is equal to 1, 2, 3, 4 until 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And R be the relation defined as R வந்து நம்ம relation எடுத்துக்கிறோம். அது வந்துட்டு என்ன அப்படின்னா square root of a number on a. அது என்ன அப்படின்னு நான் டீடைல்டா சொல்றேன். Then write the R as a subset of A cross A. A cross A னா எனக்கு ordered pair formatல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And also find the domain and range of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So first given A எழுதிக்கோங்க. R வந்து square of a number அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு A, B இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர் ஃபார்மேட்ல இருக்கணும். அது என்னவா இருக்கணும்னா belongs to R இருக்கணும். அது எல்லாமே எனக்கு இந்த ரிலேட்டடா இருக்கணும். ஓகேவா? அதாவது எனக்கு A, B எல்லாமே ரிலேட்டடா இருக்கணும். எப்படி அப்படின்னா இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் A. இப்போ நான் வந்துட்டு ஒரு நம்பர் எடுத்து அது ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா எனக்கு அங்க ஒரு ஆன்சர் கிடைக்குமா? ஸ்கொயர் பண்ண ஆன்சர் அதுவும் எனக்கு இந்த 1 to 45 குள்ள இருக்கிறதா இருக்கணும். அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். அப்போ இதை நான் வந்துட்டு Bன்னு எடுத்துக்கிறேன். Bன்ற வேரியபிள்குள்ள என்னோட A இதுதான் என்னோட A இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அதை நான் வந்து என்னோட Bல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கணும். அண்ட் போத் A, B வந்துட்டு எனக்கு எல்லாமே செட் ஏக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். சோ அதாவது நான் என்ன ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு இதுல. அதாவது B is equal to A ஸ்கொயரா இருக்கணும். தென் both A, B எனக்கு belongs to A வா இருக்கணும். அது வந்துட்டு தான் நான் இந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்ல. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா செக் த ஸ்கொயர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்க்கலாமா? அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1ல இருந்து எடுத்துக்கிறேன். 1 square is equal to 1, 2 square is equal to 4, 3 square is equal to 9, 4 square is equal to 16, then 5 square is equal to 25, 6 square is equal to 36, and 7 square is equal to 49. So 49 அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா 49 is greater than 45. 45 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் தான் நான் 6 ஸ்கொயர் வரைக்குமே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ நான் ஃபைனலா என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா therefore the valid values are என்னென்ன அப்படின்னா இப்ப நமக்கே தெரியும் ஏவோட வேல்யூஸ்லாம் என்னங்க. நான் ஸ்கொயர் பண்ணி வச்சிருந்தேன் பாத்தீங்களா? நான் என்ன ஃபார்மட்ல எழுதிருந்தேன் B is equal to A ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ணதெல்லாம் என்னோட A. இப்ப என்னோட A என்னது 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் என்னோட A. நமக்கு கிடைச்ச ஆன்சர் தானே B. அப்போ 1, 4, 9, 16, 25, 36 இதுதான் என்னோட B. சோ ஃபைனலா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் A into A ஃபார்மேட்ல இருக்கணும். தென் டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்துட்டு எனக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. டொமைன் வேணும் ரேஞ்ச் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்ப நான் அதை எழுதலாமா? இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செட் டயக்ராம் போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு கிடைச்ச A and B க்கு இதை X ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன், இது Y ரெப்ரசென்ட் பண்ணி என்னோட எல்லா ரேஞ்சையும் இது டொமைன் இதுதான் ரேஞ்ச். ஓகேவா? அதை நம்ம எழுதும் போது நான் லாஸ்ட்ல சொல்றேன். இது எல்லாமே என்னோட ஏயோட எலிமெண்ட்ஸ், இது வந்துட்டு என்னோட ஒய்யோட எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் எல்லாமே எனக்கு கனெக்டட்ல இருக்கணும். சோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா இங்க சோ எல்லாமே கனெக்டட்ல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஆர்டர்ட் பேர் என்னன்னு எழுதுறேன். ஆர்டர்ட் பேர் எனக்கு ஆர்டர்ட் பேர் என்னவா இருக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து A, செகண்ட் எலிமெண்ட் வந்துட்டு எனக்கு A ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ நான் இதை வந்து பேர் பண்ணி எழுதிக்கிறேன். 1, 1 இது அப்படியே நான் எழுதலாம். 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36 அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ஆர்டர்ட் பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எனக்கு வேணும்? நெக்ஸ்ட் வந்து எனக்கு டொமைன் என்னன்னு தெரியும். சோ டொமைன் வந்து எனக்கு இந்த எக்ஸ்ல இருக்கிறது தான் என்னோட டொமைன். அதாவது என்னோட A தான் என்னோட டொமைன். சோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? அப்ப என்னோட ரேஞ்ச் என்ன இங்க? எனக்கு இந்த Yல ரெப்ரசென்ட் ஆயிருக்கிறது ஃபுல்லா ரேஞ்ச். அப்போ 1, 4, 9, 16, 25, 26 இதெல்லாம் என்னோட ரேஞ்ச். அப்ப நான் ஃபைனலா என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? அவங்க லாஸ்டா கேட்டிருந்த ஆர்டர்ட் பேர்
அந்த ஆர்டர் பேர் ஃபார்மேட்லயும் எழுதிட்டேன். தென் டொமைன் அண்ட் ரேஞ்சையும் நான் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ ஒரு குவிக் ரீகால் பார்க்கலாமா? சோ क्वेश्चनல என்ன சொல்லியிருந்தாங்க? A is equal to 1, 2, 3, 4 till 45 ன்னு சொல்லியிருந்தாங்க. R வந்துட்டு ஒரு ரிலேஷன், அது வந்து ஸ்கொயர்ஸ் ஆஃப் a number on a A அந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். சோ இங்க வந்துட்டு R வந்துட்டு நான் A cross A அந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கணும். அதாவது என்ன ஃபார்மேட்ல ஆர்டர் பேர் ஃபார்மேட்ல எழுதிருக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கிவன்ல ஏ எழுதிக்கிறேன், ஆர் என்னன்னு எழுதிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி, அதாவது எனக்கு எல்லாமே ஏ டு பி வந்து ரிலேட் ஆயிருக்கணும். எப்படி அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்க போறேன். ஏன்னா பி ஏ வந்துட்டு நான் ஸ்கொயர் பண்ணி அந்த பில ஸ்டோர் பண்ண போறேன். அதனாலதான் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அண்ட் போத் அந்த ஏவும் பியுமே எனக்கு எதுக்குள்ள இருக்கணும், 45 இந்த 45 குள்ள மட்டும் தான் இருக்கணும். கிடைக்கிற ஆன்சரும் சரி, நீ ஸ்கொயர் பண்றதையும் சரி. ஓகேவா? அப்போ செக் தி ஸ்கொயர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்படி பண்ணும்போது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36 and 7 ஸ்கொயர் வந்து 49 வந்துருச்சு. எனக்கு 45 குள்ள தான் இருக்கணும். அப்போ 49 is greater than 45. அப்போ the valid values are, என்னோட a என்னவா இருக்கும், இதுதான் என்னோட a. அப்போ 1 2 3 4 5 6 வந்து என்னோட a. என்னோட b என்ன, கிடைச்ச ஆன்சர் தான். சோ 1 4 9 16 25 36 இது வந்து என்னோட b. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது ரெண்டையுமே வந்துட்டு நான் ஒரு செட் டயக்ராம் ஃபார்மேட்ல டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு எல்லாமே இந்த இடத்துல ரிலேட்டும் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ ஃபார்மேட்ல எழுதி இருந்திருக்கணும், டொமைன் எழுதிருக்கணும், ரேஞ்ச் எழுதிருக்கணும். அப்ப என்னோட ஆர்டர் பேர் ஏ கமா ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எழுத போறது ஃபுல்லா ஏ, செகண்ட் எழுத போறது ஃபுல்லா ஏ ஸ்கொயர். அப்போ 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25 and 6, 36. இதுதான் என்னோட ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் டொமைன். இந்த எக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்ல, இது ஃபுல்லா என்னோட டொமைன். அப்போ 1 2 3 4 5 6 வந்து என்னோட டொமைன். ரேஞ்ச் ஆஃப் y ன்னு எழுதிக்கிறேன். இதுதான் என்னோட ரேஞ்ச். 1 4 9 16 25 36 இதுதான் என்னோட டொமைன். சோ நான் ஃபைனலா ஆர்டர் பேர், டொமைன், ரேஞ்ச் எல்லாத்தையுமே நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். தேங்க்யூ.